ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல் வராதா என்று காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல் தான். மாவட்ட கலெக்டர் அலுவலகம் மூலமாக வேளாண் துறையில் பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், பியூனு, டைப்பிஸ்ட்டு, கிளர்க்கு போன்ற பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதற்கு தேர்வு இல்லை, கட்டணம் இல்லை, நிரந்தரமான வேலைவாய்ப்பு. குறைஞ்சபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதற்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த போன்ற வேலைவாய்ப்பு தகவல், அரசு அலுவலகம் வழங்கும் நலத்திட்ட உதவிகள் அனைத்துமே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க். இந்த வெப்பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குற அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட். ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸ்டேட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, பர்சனல் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன டீட்டெயிலுன்றது பார்த்துங்க. இந்த டீட்டெயிலெலாம் ஃபில்அப் பண்ணாமல் தான் இருக்கும். ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்டு தான் கேட்குறாங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒன்றுமே இல்லை, ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை அழகாக ஃபில்அப் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு அப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு என்னைக்குள்ளே சப்மிட் பண்ணால் 30/3/2024 இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணோம். இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்க. கூடிய சீக்கிரத்தில் முடிவு இருக்க ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல் தான். த ஸ்டேட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் யூனிட் வில் ஃபங்க்ஷன் அட் த டைரக்ட் அக்ரிகல்ச்சர் லொக்கேட் அட் சேப்பாக், சென்னையில் தான் இருக்குது. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபாரா SPMU த போஸ்ட், என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களன்றதை மென்ஷன் பண்ணோம். இதுக்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டரேட் IT செக்ஷன் 4th ஃப்ளோரு 1 வாலாஜா ரோடு BWT ஈஸ்ட் சேப்பாக், ட்ரிப்ளிகேன், சென்னை, தமிழ்நாடு 6,05,000 சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. ஸ்டேட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்மேட், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிட்டின்னு அந்த குவாலிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டாக உங்களுக்கு மொபைலில் டவுன்லோட் ஆகிடும். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதற்கான கல்வி தகுதி என்ன பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட்டு, கிளாரிக்கல் அசிஸ்டண்ட்டு, ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட்டு, அக்கௌண்டன்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு மொத்தம் 8 விதமான பதவிகள் கிட்ட கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15லேருந்து 20 போஸ்ட்டு கிட்ட எடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் MBA 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அண்ட் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் MBA முடிச்சிடணும், 10 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கிளாரிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 2 years 2 போஸ்ட் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 10 போஸ்ட் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா 35 வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 2 போஸ்ட்டு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பாஸ் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப்பிங் ஹையர் கிரேட் தமிழும் அண்ட் இங்கிலீஷும் முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஹையர் முடிச்சவங்க 2 years எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அக்கௌண்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா MCOM முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2 போஸ்ட்டு 10th குவாலிஃபிகேஷன், நோ ஏஜ் லிமிட், நோ எக்ஸ்பீரியன்ஸு, டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கு மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் ஏஜ் எதுவும் தரல. மற்றபடி எல்லா போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் ஏஜ் 30, 35 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இதான் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேலும் தகவலுக்கு கமெண்டில் கேளுங்க, டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.